வேதாகமம் உண்மை, வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்மை. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை உண்மை, பாதாளம் என்பது உண்மை, பரலோகம் என்பது உண்மை, பரதேசி என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை, உயிர்த்தெழுதல் உண்மை. அனுதினமும் உம்மெல்லாம் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்தும் அதற்கு முன்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதான தீர்க்க தரிசனங்கள் குறித்தும் தானியேல் புஸ்தகத்தில் இருந்து நாம் தியானித்து வருகிறோம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை மையமாக வைத்துதான் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் தியானித்து வருகிறோம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 45வது வசனம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்று இங்கே தானியேல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை மையமாக வைத்துதான் தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதான அந்த சிலையை குறித்து நாம் பார்த்தோம். அந்த சிலை 5 பாகங்களாக இருக்கிறது. அது 5 வல்லரசு என்று நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னேன். அடுத்து 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்திலே வேற்று ரூபமுள்ள ஒரு 4 மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வருகிறதாகவும், அந்த மிருகங்கள் 4 ராஜ்யங்களாக அங்கே காணப்பட்டதாகவும் அதை குறித்து நாம் கடந்த செய்தியிலே நாம் தியானித்தோம். அதற்கு பின்பதாக 8ஆம் அதிகாரத்திலே, தானியேல் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு ஆட்டுக்கடாவையும் ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் குறித்து நாம் பார்த்தோம். ஒரு ஆட்டுக்கடா முதலாவது வருகிறது. அது தேசத்தை எல்லாம் பிடிக்கிறது. அது மிகுந்த பலமுள்ளதாக இருக்கிறது. அந்த ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீங்கள் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக தானியேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலே அதுடைய விளக்கத்தை தானியேலே கொடுத்திருக்கிறார். பாருங்க, நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீ கண்டதான அந்த ஆட்டுக்கடாவுடைய அந்த 2 கொம்புகளும் 2 ராஜாக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம் என்று மிகவும் தெளிவாக தானியேல் இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி நமக்கு நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அதனால நாம் எந்த சந்தேகமும் அடைய வேண்டியதில்லை. மிகவும் தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியதான ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா சாம்ராஜ்யம். அதுக்கு அடுத்து 2வதாக இன்னொரு சாம்ராஜ்யத்தை குறித்து தானியேல் சொல்லுகிறார். அதுதான் வெள்ளாட்டுக்கடா. ஒரு வெள்ளாட்டுக்கடா வருகிறதாக அங்கே 5வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார். நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசமெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வெள்ளாட்டுக்கடா, அந்த வெள்ளாட்டுக்கடாவுக்கு ஒரு கொம்பு இருந்தது. அந்த கொம்பானது 2 கண்களுக்கு நடுவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. பொதுவாக ஆடுகளுக்கெல்லாம் இந்த மேல் சைடில் தான் கொம்பு இருக்கும். ஆனால் இதுக்கு அந்த கண் மத்தியிலே 2 கண்களுக்கு இடையிலே ஒரு கொம்பு இருந்ததாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது மகா அலெக்சாண்டரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கத்தையும் தானியேல் அங்கே கொடுக்கிறார். நாம் வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா, அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பானது அதன் முதல் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசம் என்றும் கிரேக்க தேசத்தின் ராஜாவென்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொம்பு முதல் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் ராஜா யார் அப்படின்னா, இல்லைன்னா யாரை அங்கே மையமாக வைத்து அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார், மகா அலெக்சாண்டர். ஏன்னா மகா அலெக்சாண்டருடைய காலத்தில், அவருடைய அப்பாவுடைய காலத்தில் அந்த சாம்ராஜ்யம் இருந்தாலும் கூட மகா அலெக்சாண்டருடைய காலத்தில் தான்
இந்த சாம்ராஜ்யம் உலகமெங்கும் கடந்து செல்லுகிறது. அதாவது மேதியர்களை பிடிக்கிறாங்க, பல தேசங்களை பிடிக்கிறாங்க. ஏன் நம்முடைய இந்தியா தேசத்தில் சில பகுதிகளை கூட அவர் பிடிச்சிருக்கிறார். பல நாடுகளுக்கு குறுகின நாளிலே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யுத்தத்துக்கு கடந்து போய் பல தேசங்களை பிடித்ததாக வரலாறு சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதான வெள்ளாட்டு கடாவும் அதுடைய கண்களுக்கு நடுவே வந்ததான கொம்பும் கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் மகா அலெக்சாண்டரையும் குறிக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. 8வது வசனம், அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமையும் கொண்டது, அது பலங்கொண்டு இருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதாவது இந்த ஆட்டுக்கடாவை மேற்கொண்ட வெள்ளாட்டுக்கடா ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக காணப்பட்டாலும் கூட, அது மிகுதியாக வளர்ந்து இருந்தாலும் கூட, கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த கொம்பு முறிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த 2 கண்களுக்கு நடுவே வந்ததான அந்த கொம்பு முறிந்து போனதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, இந்த கிரேக்க சாம்ராஜ்யமானது இந்த உலகத்திலே ஆட்சியை ஸ்தாபித்து சில நாட்கள் ஆட்சி செய்திருந்தாலும் அதுடைய முதல் ராஜாவாக இருக்கக்கூடியதான அலெக்சாண்டர் கொஞ்ச நாளிலே மரித்து போனார். உங்களுக்கு நல்லாவே தெரியும், அது முறிந்து போனது. யாரும் மேற்கொண்டு அது மரிக்கலை, அது முறிந்து போனது. அதோடைய பொருள் என்னன்னு சொன்னால், அவர் வியாதிப்பட்டு மரித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. 21வது வசனம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜாவின் அதிபதி, அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அந்த முதலாம் ராஜாதான் கிரேக்க சாம்ராஜ்யத்தை வல்லரசாக மாற்றின மகா அலெக்சாண்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அது முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு 4 கொம்புகள் அதற்கு பின்னாடி, அதாவது அந்த வெள்ளாட்டுக்கடா அதோடைய கொம்பு முறிந்து போன பிற்பாடு அதற்கு பதிலாக ஒரு 4 கொம்புகள் வந்தது. அந்த 4 கொம்புகள் 4 தளபதிகள். அந்த 4 தளபதிகள் தான் அலெக்சாண்டருக்கு பின்பதாக அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தை பங்கு போட்டு கொண்டார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. தாலுமி, கான்ஸ்டாண்டர், செலுக்காஸ், ஆண்டிகன்ஸ் என்கிறதான 4 தளபதிகள் இந்த அலெக்சாண்டருக்கு இருந்தாங்க. அலெக்சாண்டர் மரித்த பிற்பாடு அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே வந்தார்கள், அந்த தேசத்தை பிரித்து கொண்டார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அந்த 4 பேருக்கு பின்னாடியும் ஒரு ஆட்சி ஆரம்பித்தது என்று சொல்லி இங்கே தானியேல் சொல்லுகிறார். 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டது. அதாவது அந்த 4 கொம்புகளிலிருந்து ஏதோ ஒரு கொம்பிலிருந்து ஒரு சின்ன கொம்பு என்ன பண்ணினதா, புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடைய பொருள் என்னன்னா, அந்த 4 ராஜாக்களில் இருந்து ஒரு ராஜாக்கள் மூலமாக இன்னொரு ராஜா உருவாகி வருவான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சின்ன கொம்பு வளர்ந்து பெரிதாகி கிழக்குக்கும் மேற்குக்குமாக பயங்கரமான ஒரு ஆட்சியை நடத்தினது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது அந்தியோகு எபிமெனேஸ் என்கிறதான ஒரு கிரேக்க மன்னனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் சுமார் கிமு 163-65 அந்த இடைப்பட்ட காலங்களிலே ஆட்சி செய்தவர் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. இவர் ஒரு பலத்த ராஜாவாக அந்த நாட்களிலே காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற 4 கொம்புகள், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த வெள்ளாட்டுக்கடா ஒரு கிரேக்க சாம்ராஜ்யம், அந்த கொம்பு அலெக்சாண்டர். அந்த கொம்பு முறிந்த பிற்பாடு 4 கொம்புகள் வருகிறது. அது 4 தளபதிகள், 4 ராஜாக்கள். அந்த 4 கொம்புகளிலிருந்து ஒரு சின்ன கொம்பு புறப்படுகிறது. அது கிரேக்க சாம்ராஜ்யத்தில் வரக்கூடிய இன்னொரு ராஜாவாக காணப்படுகிறான். அந்த ராஜா தான் அந்தியோக்கு எபிமெனஸ் என்கிறதான ராஜா. இந்த ராஜாவுடைய காலத்தில் ஒரு பயங்கரமான சம்பவம் இந்த உலகத்தில் நடந்தது என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. சரி, அடுத்த செய்தியில் நாம் அதை குறித்து இன்னும் தெளிவாக நாம் பார்க்கலாம். இந்த செய்தியில்
நீங்க அறிந்து கொண்ட காரியம் உங்களுக்கு இப்போது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதாவது இதில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமம் உண்மை, வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள் உண்மை. பாருங்க, அதில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே நிறைவேறுகிறது. மேதியர்கள், பெர்சியர்கள், கிரேக்கர்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, யாராலையும் மறுக்க முடியாது. வேதாகமம் உண்மை, வேத வசனம் உண்மை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை உண்மை, பாதாளம் என்பது உண்மை, பரலோகம் என்பது உண்மை, பரதேசி என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை, உயிர்த்தெழுதல் உண்மை, இயேசு கிறிஸ்து உண்மை, இயேசு கிறிஸ்து கடவுளாக பிறந்தது உண்மை, அவர் கடவுளாக வாழ்ந்தது உண்மை, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது உண்மை, அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது உண்மை, அவர் வரப்போகிறது உண்மை. அல்லேலூயா. அதனால நீங்க வேத வசனத்தை விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க. நீங்க இந்த வசனங்கள் எல்லாம் ஆராய்ந்து பாருங்க. உங்க சந்தேகங்களை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த ராஜாக்களுடைய நாட்களை குறித்து நான் அடுத்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. போடுவாங்க. அதை விட முக்கியமான விஷயம், சவுத்து கொரியாவும் நார்த்து கொரியாவும் கட்டிக்கிட்டு உருண்டுகிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இயேசு சீக்கிரம் வரப்போறாருன்னு தெரியுது. நீங்களாம் அந்த குரூப்பா? நான் அப்பவே நினைச்சேன், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திட்டு இருக்கும்போதே நான் நினைச்சேன்னா நீங்களாம் பரலோகத்துக்கு போயிருவீங்க, நாங்களாம் இந்த உலகத்துல அப்படியே சுத்தி. மனவாட்டி போல நீ காத்திருந்தால் அவர் நாமத்தை